உங்களுடைய சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தினை மேம்படுத்துவதற்கு எந்த மாதிரியான உணவுகளை உள்ளடக்க வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏற்கனவே சிறுநீரக நோயினால் பீடிக்கப்பட்ட நபர்கள் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய சிறுநீரகங்களினுடைய ஆரோக்கியத்தினை மேலும் அதிகரிப்பதற்கு இது உதவி புரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்தினை வலுப்படுத்துவதற்கு முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடியது பூண்டு அல்லது உள்ளி அப்படின்னு சொல்லலாம். இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோடியம், பொஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் அளவாக காணப்படும். இது ஒரு அற்புதமான அழற்சி எதிர்ப்பு உணவு அப்படின்னு சொல்லுவார்கள். இது கொழுப்பை குறைப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இது மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தடையற்ற இரத்த ஓட்டத்தை அனுமதிக்கின்றது. கூடவே சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இது காணப்படும். எனவே நீங்கள் அன்றாட உணவுகளில் நீங்கள் பூண்டினை சேர்த்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய சிறுநீரகங்களினுடைய ஆரோக்கியத்தினை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும். இரண்டாவது, வெங்காயம். வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான விட்டமின்கள், விட்டமின் சி மற்றும் மங்கனீஸ் போன்ற தாது பொருட்கள் காணப்படும். இது உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தினை மேம்படுத்துவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். வெங்காயத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படும். இவை சிறுநீரகங்களினை சுத்தம் செய்வதற்கும் குறிப்பாக கொழுப்பினை கரைப்பதற்கும் புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். எனவே நீங்கள் வெங்காயத்தினையும் உங்களுடைய அன்றாட உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சில பேர் பச்சையாக இந்த வெங்காயத்தினை எடுத்துக்கொள்வார்கள். இது கூட நல்லதொரு பலனை உங்களுக்கு தரும். மூன்றாவது உணவு என்ன அப்படின்னு சொன்னால் முள்ளங்கி. இந்த முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படும், ஊட்டச்சத்துக்கள் காணப்படும். இதில் பொட்டாசியம், பொஸ்பரஸ் போன்றவை குறைவாகவே காணப்படும். எனவே இதை நீங்கள் சிறுநீரக நோயாளிகள் குறிப்பாக அதிக அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுடைய சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தினை வலுப்படுத்துவதற்கு உதவி புரியும். நான்காவது, வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயை பொறுத்த வரைக்கும் 96% நீர்ச்சத்து தான் அதிகமாகவே காணப்படும். எனவே அனைவருமே இந்த வெள்ளரிக்காயை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இது அதிகளவான கொலஸ்ட்ராலோ அல்லது சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது சர்க்கரை அதிகமாக உள்ள நபர்களுக்கு இது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எனவே இதனை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இரத்தத்தில் உள்ள நச்சு பொருட்களை சிறுநீரின் வழியாக வெளியேற்றுவதற்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே உதவி புரியுமா. மேலும் யூரிக் அமிலம் அப்படின்ற நம்மளுடைய உடம்பில் காணப்படக்கூடிய கழிவு பொருளையும் இது அகற்றுவதற்கு ரொம்பவே உதவி புரியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகளின் முடிவின் மூலம் கண்டறியப்பட்ட ஒரு உண்மை. எனவே இந்த வெள்ளரிக்காயை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்தினை இது வலுப்படுத்துவதற்கு உதவி புரியும். ஐந்தாவது, சிவப்பு மிளகாய். சிவப்பு மிளகாயிலும் குறைந்தளவு பொட்டாசியமே காணப்படும். இதில் விட்டமின் பி, சி, இதனை தவிர நார்ச்சத்துக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவில் காணப்படும். மற்றும் ஃபோலிக் அமிலமும் இதில் நிறைந்து காணப்படும். இது இரத்தத்தில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் சிறுநீரகங்களுடைய செயற்பாட்டினையும் இது வலுப்படுத்துவதற்கு உதவி புரியும். எனவே மிளகாய், அதாவது சிவப்பு மிளகாயம் நீங்கள் தாராளமாக உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஆறாவது, ஆப்பிள் பழம். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒரு உணவாக காணப்படும். இந்த ஆப்பிளில் அழற்சி எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி பண்பு ரொம்பவே அதிகம். இது சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்தினை அதிகரிப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றினை தடுப்பதற்கும் இந்த ஆப்பிள் உதவி புரியும். மேலும் சிறுநீரக கற்களினுடைய பிரச்சனையை இது குறைப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏழாவது, முட்டையினுடைய வெள்ளைக்கரு. குறிப்பாக இந்த முட்டையினுடைய வெள்ளைக்கரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு புரோட்டீன், அதாவது புரதம் காணப்படும். இந்த புரதம் அளவோடு நம்மளுடைய உடம்புக்கு தேவைப்படும். அதுவும் சிறுநீரக நோயாளிகள் அளவோடு தான் இந்த புரதத்தினை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே முட்டையினுடைய வெள்ளைக்கரவை நீங்கள் அளவோடு தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த முட்டையினுடைய வெள்ளைக்கரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமினோ அமிலங்கள் மற்றும் புரதம் காணப்படும். இதில் பொஸ்பரஸ் குறைவாகவே காணப்படும். இது சிறுநீரகங்களுக்கு சிறந்ததொரு நன்மையை தரக்கூடியது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 7 உணவுகள் வந்து சிறுநீரக நோயாளிகளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்தினை பேண விரும்புபவர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.